அனைவருக்கும் என் இனிய வணக்கங்கள். தொடர்ந்து நம்ம கருட புராணத்தில் உள்ள மிக முக்கியமான விஷயங்கள கவனிச்சுட்டு வரோம். அந்த வகையில இப்ப இந்த ஜென்மத்தில நம்ம செய்த பாவங்கள் சில சமயங்கள்ல நம்ம அனுபவிக்க முடியாமல், அதாவது நமக்கு ஒரு இறப்பு நடந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த செய்த பாவங்களுக்கான தண்டனைகளை சில பாவங்கள் லைக் ஒரு கொலை செய்றோம், ஒரு திருடுறோம், மற்றவர்களை ஏமாற்றி ஏதாவது ஒரு சொத்த பறிச்சுக்கிறோம். இந்த மாரி விஷயங்கள்லாம் நடக்கும்போது, நம்மளுக்கு அதிகாரிகளால நம்மளுக்கு எந்த தண்டனையும் கிடைக்கல. அது அரசாங்க அதிகாரிகளால, போலீஸாலேயோ நம்ம கைது செய்யப்பட்டு, நம்ம ஜெயில் கைதியாகலாம் இருந்தது இல்லன்னு வச்சுக்கோங்க. அந்த தண்டனையிலிருந்து எப்படியோ தப்பிச்சுட்டோம். அல்லது அதற்குள்ளே நமக்கு உயிர் போயிருச்சுன்னு வச்சுக்குவோமே. எப்படி இருந்தாலும் அந்த மீதத்த மறுஜென்மம் எடுத்து நம்ம கட்டாயமாக அனுபவிக்க வேண்டும் என்பது கருட புராணத்தில் பகவான் சொல்லியிருக்கிறாரு. அப்படி இருக்கும் பொழுது, சில சமயங்கள்ல நம்ம வாழ்க்கையில சில தண்டனைகளை நம்ம அனுபவிக்கும் பொழுது, நம்ம நினைப்போம், "நம்ம என்ன பாவம் பண்ணோம்? ஏன் இந்த கஷ்டம் நம்மளுக்கு வந்துகிட்டு இருக்கு?" அப்படின்லாம் நம்மளே நம்மள நினைச்சு ஒரு குழப்பமான ஒரு நிலையில இருப்போம். அப்ப எதுவுமே நம்மளுக்கு தவறான விஷயங்கள் நம்மளுக்கு வகுக்கப்பட்டு இருக்காது. இந்த இயற்கை சரியான அந்தந்த காலகட்டத்தில யார் யார் என்ன அனுபவிக்க வேண்டும் என்பது இந்த இயற்கை நிர்ணயம் பண்ணி தான் நம்மள அ இந்த உலகத்திற்கு அனுப்புது. காலதேவன் அப்படின்னு சொல்றோம் இல்லையா? காலதேவனுக்கு தெரியாத விஷயங்களே இங்க கிடையாது அப்படின்னு நம்மளுக்கு நம்ம தெரிஞ்சுக்கணும் இந்த உண்மைய. காலங்களால் நம்மளுக்கு குடுக்கப்படும் தண்டனைகள், நம்ம செய்யாத தவறுக்காக ஏதோ ஒண்ணு அனுபவிக்கிறோம் அப்படின்னு சொன்னாக்கா, நிச்சயமா இதுல ஏதோ ஒரு குற்றம் நம்ம மேல இருந்திருக்கு. இல்லாம அந்த நேரத்திலயோ, அந்த இடத்திலயோ நம்ம அந்த தண்டனைக்கு உட்படுத்தப்பட மாட்டோம். எப்படி இருந்தாலும் நம்ம அனுபவிச்சு தான் ஆக வேண்டும். சில சமயங்கள்ல பிறருக்கு தெரியாமல் நம்ம செய்த மறைவில் செய்த குற்றங்கள் கூட நம்ம தப்பிச்சுட்டோம் அப்படின்னு நினைக்கும் பொழுது, நம்மளுடைய மனசாட்சி அல்லது நம்ம சப்கான்ஷியஸ் சொல்றோம்ல, அந்த சப்கான்ஷியஸ்ல பதிவானது ஆத்மாவுல பதிவாகி, அடுத்த பிறவில எப்படி இருந்தாலும் இந்த தண்டனைக்கு நாமே சாட்சியாக இருந்து நம்ம அனுபவிக்கிற மாதிரியான விஷயங்கள் எல்லாம் இந்த இயற்கை நமக்கு ஏற்படுத்தி கொடுத்துரும். ஸோ யாருமே தப்பிக்க முடியாது. நல்லதை செய்தால் நல்லவைகளில் இருந்தும், கெட்டவை செய்தால் கெட்டவைகளில் இருந்தும் யாருமே தப்பிக்க முடியாது. கட்டாயமாக நம்ம மாட்டித்தான் கொள்வோம். ஆனால் சில சமயங்களுக்கு நம்மளுக்கு புரியாது. ஏன் நம்மளுக்கு இப்படி நடக்குது அப்படின்ட்டு. அப்ப இந்த மாதிரி கருட புராணங்கள் போன்ற விஷயங்களை நாம் படிக்கும் பொழுது ஓரளவு நாம் புரிந்துக் கொள்கிறோம். இன்னும் இதோட தொடர்ச்சி இன்னும் சில நாட்களுக்கு இருக்கிறது. தொடர்ந்து என்னுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.